Hello students, welcome to Hiba Max 12th Standard Max Chapter 3 Theory of Equation Exercise 3.3 6th question solve பண்ணலாம். Solve the cubic equations அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டு equation கொடுத்துருக்காங்க. One by one solve பண்ணலாம். First one 2x cube minus 9x square plus 10x is equal to 3. So கொடுத்துருக்க equationல 3 equal to other side இருக்க solutionல அதை நம்ம இந்த side கொண்டு வந்துடலாம். 9x square plus 10x minus 3 is equal to 0. இப்போ ஸ்கொயர் டேர்ம் பண்ணுறோன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். கியூபிக் டேர்ம் இருக்குது, டிவைட் பண்ணணும். இதை டிவைட் பண்ணோன்னா ஏதாவது ஒரு ஃபேக்டராவது தெரியணும். ஆனால் அவங்க ஒரு ஃபேக்டர் கூட கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எப்படி கண்டுபிடிப்போம்? எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 ஆயிடுச்சுன்னா x minus 1 is a factor அப்படின்னு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சேர்ப்போம். பட் நம்ம டைரெக்டாக 1 2 3 சப்ஸ்டியூட் பண்ணால் நிறைய டைம் எடுக்கும். அதனால ஒரு சில ஹிண்ட் இருக்குது, அதை எடுத்துக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கோஎஃபிஷியன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் 0 வந்துச்சுன்னா x minus 1 வந்து ஒரு ஃபேக்டர். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கணும்? 0 கிடைக்கணும். கிடைச்சா x minus 1 இஸ் அ ஃபேக்டர்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நான் அதை செய்ய போகிறேன். 2 minus 9 plus 10 minus 3 is equal to 0. 12 minus 12 equal to 0. Therefore 12 minus 12 வந்து 0 தான். So which means x minus 1 is a factor. ஒருவேளை இது ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னா டைரெக்டாக 1 கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று எழுதிக்கோங்க போதும். 1 cube வந்து 1 minus 9 into 1 plus 10 into 1 minus 3. 2 minus 9 plus 10 minus 3. 2 plus 10 12. 9 plus 3 12. 12 minus 12 0. So நான் 1 substitute பண்ணும்போது எனக்கு வேல்யூ 0 வந்துச்சுன்னா x minus 1 is a factor. Plus 1 னா minus 1 minus 1 னா plus 1. இப்போ இந்த x minus 1 வச்சுட்டு இந்த cubic polynomial டிவைட் பண்ணலாம். cubic equation டிவைட் பண்ணலாம். 2x cube minus 9x square plus 10x minus 3. இதால டிவைட் பண்ணணும்னா x minus 1. 2x cube divided by x இருக்கு. x இது கேன்சல் ஆனா 2x square into 2x cube minus 2x square. 1 into anything same இல்லையா? இது minus இது plus இது கேன்சல் பண்ணிடலாம். minus 9 plus 2 வந்து minus 7x square plus 10x. இந்த ரெண்டு டேர்மையும் சைடில் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ minus 7x வந்து கிடைக்கும், அது எழுதியிருக்கேன். இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. minus 7x square minus into minus plus 7 ones are 7 into x. இது ப்ளஸ் இது மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். 10 minus 7 எவ்வளோ? 3x. மறுபடியும் அந்த minus 3 எடுத்துகிட்டு வந்துட்டேன். 3xம் x அப்போ ப்ளஸ் 3 தான் இல்லையா? 3 into x 3x minus 3 ones are 3. மைனஸ் பண்ணிட்டோன்னா 0 ஆகிடும். சேம் டேர்ம். இப்போ நமக்கு கோஷன்ட் என்ன கிடச்சிருக்கு? 2x square minus 7x plus 3. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ தான் வேல்யூஸ் கண்டுபிடிக்க முடியும். 2 into 3 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுமா? 2 into 3 6. ரெண்டாக பிரித்தா 7 வரும்னா 6 ones are 6 தான் பாசிபிள். ஸோ 2x square minus 6x minus x plus 3. 2ம் எக்ஸும் இதில் காமன். ஸோ எக்ஸ் வெளியே எடுத்துடுறேன். minus 3 ஏன்னா 2 3s are 6 இல்லையா? எக்ஸ் ஆல்ரெடி வெளியே இருக்குது. இப்போ உள்ள மைனஸ் வரணும். இப்போ minus 1 வெளியே எடுத்துடலாம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸாக மாறிடும். இப்போ இது ரெண்டும் காமன். அப்போ 2x minus 1 into x minus 3. Therefore, required roots of the following. Required roots are 2x minus 1. எப்படி கன்சிடர் பண்ணுவோம்? 2x minus 1 equal to 0. 2x is equal to 1. x is equal to 1 by 2. x minus 3 is equal to 0. x equal to 3. டைரெக்டாகவே எழுதிடலாம். நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதுறேன். இது நீங்கள் எழுதணும்னு கூட கிடையாது. ரெக்வயர்ட் ரூட்ஸ் என்னதுன்னா 1 by 2 ஒன்று, 3 ஒன்று. அண்ட் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சோம்? x minus 1 இஸ் அ ஃபேக்டர். அப்போது எக்ஸோட வேல்யூனா 1 வந்து ஆன்சர். 3 ரூட்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இன்னும் செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 8x cube minus 2x square minus 7 into x plus 3 equal to 0. ஸோ லாஸ்ட் சம் எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். minus 7x plus 3 equal to 0. இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ரஃபாக முதல்ல இந்த கோஎஃபிஷியன்ஸில் ஆட் பண்ணி பார்த்துடலாம்.
8 minus 2 minus 7 plus 3. 6 minus 4 2. அப்போ வந்து 1 வந்து ஃபேக்டர் கிடையாது. அப்போ அடுத்து -1 ட்ரை பண்ணோம். -1 ட்ரை பண்ணும்போது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, -1 கண்டிஷன் என்னன்னா sum of the coefficients of odd நம்பரும் sum of the coefficients of even நம்பரும் ஈக்குவலாக வரணும். ஸோ நெக்ஸ்ட் அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். 1 1 2 3 4. அப்போ இது ரெண்டு ஆட், இது ரெண்டு ஈவன். 8 minus 7 1. 3 minus 2 1. ரெண்டு ஈக்குவல். அப்போ இதுதான் வேல்யூ. இது வந்து நம்ம எழுதணும். sum of the coefficients of odd terms. 8 minus 7 which is equal to 1. அடுத்து sum of the coefficients of even terms. -2 plus 3 which is equal to 1. ரெண்டுமே equal. Therefore, sum of the coefficients of odd term is equal to sum of the coefficients of even term. 1 equal to 1. Therefore, x plus 1 is a fact. இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணுவோம், அவ்வளோதான். 8x cube divided by x cancel பண்ணா 2. 8x square. 8x cube plus into plus 8 ones are 8x square. இது ரெண்டும் மைனஸ். அப்போ இது கேன்சல் பண்ணிட்டோன்னா -8 -2 -10x square. அடுத்து ஒரு டேர்ம் இறக்கிக்கலாம். இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணலாம். 10x square divided by x ப்ளஸ்ஸாக மைனஸ் இருக்குது. ஸோ -10x -10x square -10 into x. இது ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், கேன்சல் ஆகிடும். 3x அகெயின் ப்ளஸ் 3 இறக்குறோம். 3x by x கேன்சல் ஆனால் 3 ப்ளஸ் 3னா 3x plus 3 ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோன்னா 0 ஆகிடும். ஸோ 8 into x square minus 10 into x plus 4s are 24. 6 4s are 24. மைனஸ் இருக்குனால -6 -4. 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம், 8ஆல் டிவைடும் பண்ணும். அப்போது 2 டேபிளில் 2 3s are 2 4s are. 2 டேபிளில் வந்து 2 டைம்ஸ் -2/4. 2 4s are 8 இல்லையா? ஸோ இதுதான் ரெண்டு ரூட்ஸு. எப்படி எழுதுவோம் அதை? 4 into x minus 3. கீழே இருக்கிறது 4ஓட கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று 4 into x minus 2. கிளியராக ரெண்டு ஃபேக்டர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் த ரெக்வயர்டு ரூட்ஸ் ஆர் எழுதியிருக்கேன். 3/4 மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் 3/4 -2னா ப்ளஸ் 2/4. நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறேன். 2 1s are 2 2s are -1 ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சோம் இல்லையா? x plus 1 is also a factor. அந்த ப்ளஸ் 1னா இங்கே -1 வரணும். ஸோ இந்த டேர்ம் இது மட்டும் இப்போ மாற்றினது எழுதிக்கிறேன். 1/2 -1 அவ்வளோதான் சம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா எல்லாருக்கும்? 7th கொஸ்டின் பார்க்கலாம். சால்வ் த ஈக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு x⁴ - 14x square + 45 = 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபேக்டர்ஸ் கொடுக்கல. அண்ட் நமக்கு வெறும் 3 டேர்ம் தான் இருக்குது. 4 2 சரிங்களா? ஆட் டேர்ம்ஸோடதும் கிடையாது. ஸோ இப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா, சொல்யூஷனில் x⁴ - 14x square + 45 = 0 இருக்கா? இப்போ இந்த x⁴ நான் எப்படி எழுதிக்கலாம்னா x² ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அப்புறம் -14x square + 45 = 0ன்னு இருக்கா? இப்போ இந்த டேர்மில் x² நான் எப்படி கன்சிடர் பண்ண போகிறேன்னா, put x² = y. x² இருக்கிறதுல yன்னு கன்சிடர் பண்ணுங்கள். அப்போ y² மாறிடும். -14 into yன்னு மாறிடும். + 45 = 0. இப்போ இதை சால்வ் பண்ணுறது ஈஸி. 45 இருக்குது, ரெண்டாக பிரிக்கணும். 9 5s are 45. 9 + 5 வந்து 14. கரெக்டா? அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது ரெண்டுமே மைனஸ் எடுத்துக்கணும். அப்போ தான் 14 கிடைக்கும். therefore y² -9 into y -5 into y + 45 = 0. y காமன். இப்போ y -9, y வெளியே போயிடுச்சு. -5 காமன். அப்போ y இருக்குது, ப்ளஸ் மைனஸ் ஆகிடும். வெளியே மைனஸ் இருக்குது. 5 9s are
45 equal to 0. அப்போ ரெண்டு டேர்ம் என்னென்ன கிடைக்கும்? y minus 5 ஒன்றும் y minus 9 equal to 0. y minus 5 is equal to 0. Therefore, y is equal to 5. அதே மாதிரி y minus 9 equal to 0. y is equal to 9. இப்போ நம்ம y இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்னு மாற்றிக்கலாம். ஏன்னா சிம்பிளிஃபைட் ஆகிடுச்சு, சின்னதாகிடுச்சு இல்லையா? அப்போ x square is equal to 5. x square is equal to 9. இப்போ ஸ்கொயர் இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். கிளியராக? அண்ட் ஸ்கொயர் ரூட்டாக எடுக்கும் போது ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு எடுத்துக்கணும். சரியா? x square is equal to 2 and set பண்ண ஸ்கொயர் ரூட் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று. அதுவே x is equal to plus or minus root of 9. இது சிம்பிளிஃபை பண்ணலாம். x is equal to plus or minus 3 ஆகிடும். ஏன்னா root 9 வந்து 3, ஆனால் root 5க்கு வேல்யூ இல்லை, ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். therefore the required roots are எழுதலாம். the required roots are plus or minus root 5 and plus or minus 3 எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியான சம். இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். x power 4 minus 14 x square plus 45 equal to 0 இருக்கு. x square இருக்க இடத்துல நான் y-ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். x power 4 x square whole square இருக்க இடத்துல x square பிள்ளை y எடுத்துட்டா வெளியே இருக்க ஸ்கொயரும் வரும். minus 14 into x square இருக்க இடத்துல y plus 45. இப்போ இந்த 45 ரெண்டாக பிரிக்கணும். 9 5s are 45 minus 9 minus 5 minus 14. இப்போ y காமன் ஆகிடுங்க, 5 காமன் ஆகிடுங்க. y minus 9 y minus 5 is equal to 0. minus 5 செட் பண்ணால் plus 5 minus 10 செட் பண்ணால் plus 9. இப்போ y இருக்கிற இடத்துல x ஸ்கொயர்னு எழுதிக்கணும். கரெக்டாக? ஏன்னா மாற்றிடணும்ல. x square is equal to 5, x is equal to plus or minus root 5. x square is equal to 9, x is equal to plus or minus root 9. ஸோ ரூட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா 3 ஆன்சர் கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு ரெக்வயர்டு ரூட்ஸ் ஆர்னு எழுதிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சம்? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.